ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அலம்பு வீரஸ் சேனல் அண்ட் விளாக்ஸ். எல்லோருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். வாங்க, நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சனிக்கிழமை எடுத்த வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நேற்று சாட்டர்டே அன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரக்கா பையனுக்கு கல்யாணம்னு போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இல்லையா. வெள்ளிக்கிழமை முகூர்த்த கால் நட்டாங்க, சனிக்கிழமை ரிசப்ஷன் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம். சரின்ட்டு வேன் வச்சுருந்தாங்க. சனிக்கிழமை ரிசப்ஷன் எங்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லோரும் வரத்துக்காக வேன் வச்சுருந்தாங்க. சரின்ட்டு அதுக்கு தான் கிளம்பணும். சரி, நம்ம ரிசப்ஷனுக்கு போகிறதுக்குள்ளே நம்ம வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு போனோன்னா கொஞ்சம் நமக்கு ஃப்ரீயாக இருக்கும். இல்லைன்னா அப்படியே நம்ம வேலை விட்டுட்டு போனோன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அதனால் சரின்ட்டு பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சுட்டு போயிடலான்னு அன்றைக்கி கடன்னு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி பாத்திரமும் தேய்ச்சிட்டு இருந்தேன். எனக்கு பாத்திரம் தேய்க்கிறதும் இந்த துணி மடிக்கிறது தாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் எப்போயுமே கொஞ்சம் பாத்திரம் தேய்க்கணும்னா கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம தானே செய்யணும்னு சொல்லிட்டு கடன்னு அன்றைக்கி பாத்திரம் தேய்ச்சிட்டு இருந்தேன். கொஞ்சமாக இருந்ததுனால நான் உள்ளே தேய்ச்சிட்டேன். இதே கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா நான் வெளியே பாத்திரத்தெல்லாம் வாரி போட்டுட்டு ஒன்று ஃபோனில் பாட்டு வச்சு கேட்டுக்கிட்டே நான் பாத்திரம் தேய்ப்பேன். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கடன்னு வேலையும் நமக்கு பிடிச்ச பாட்டு வச்சுக்கிட்டு நம்ம பாத்திரம் தேய்க்கிறது, துணி மடிக்கிறதெல்லாம் செய்யலாம். இல்லைன்னா என் குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க கூட பேசிக்கிட்டே கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டே செய்யும்போது கொஞ்சம் வேலையும் சீக்கிரமாக முடியும், நமக்கு வேலை செய்கிறதும் தெரியாது. அதனால் அப்படி தான் செய்வேன். அன்றைக்கி சரின்ட்டு என் பொண்ணு வீட்டில் தான் இருந்தான். அன்றைக்கி அவளுக்கு லீவு. என் பையனுக்கு மட்டும் பரிட்சை நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால அவன் சனிக்கிழமை ஸ்கூலுக்கு போயிட்டு அப்போ தான் கரெக்டாக பாத்திரம் தேய்க்கும்போது வந்தான். சரின்ட்டு அவன் டிஃபன் பாக்ஸ்லாம் வாங்கி போட்டு அதையும் தேய்ச்சி எல்லாமே முடிச்சுட்டு கையோடு டீயும் போட்டு வச்சிடலாம். டீ போட்டு வச்சிட்டோன்னா நம்ம போகும்போது குடிச்சிட்டு கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் பாத்திரம் தேய்ச்சி முடிக்கிறதுக்குள்ளே என் பொண்ணை ரெடியாக சொல்லிட்டேன். அவள் ரெடியாகி வந்துட்டேன்னா அடுத்து நானும் போயிட்டு ரெடி ஆகிடுவேன்ட்டு அவள் வரத்துக்குள்ளே கடகன்னு நானும் பாத்திரலாம் தேய்ச்சி க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. கையோட அந்த பாத்திரத்தை தேய்ச்சிட்டு அந்த சிங்கையும் நம்ம அடுப்பு மேடையை சுத்தம் பண்ணிவிட்டு பார்க்கும்போது மனசுக்கே ரொம்பவே ரிலாக்ஸாகவும் சூப்பராகவும் இருக்கும். ஏன்னா நம்ம கிச்சன் மட்டும் க்ளீனாக இருந்ததுன்னா நமக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். டக்குன்னு ஒரு டீ போடணுன்னாலும் எது பண்ணனாலும் கொஞ்சம் நம்ம அடுப்பு கிச்சன் க்ளீனாக வச்சுருந்தோம்னா நமக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் அன்றைக்கி எல்லாமே முடிச்சுட்டு அவளும் அதுக்கப்புறமா நானும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். அன்றைக்கி மத்தியானம் சமைச்ச சாப்பாடு எல்லாம் கொஞ்சம் மீந்து இருந்தது. சரின்ட்டு அவரை நைட்டு வெளியே சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டேன். அவர் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு நாள் என்ன பண்ணுவார், நாங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் 2 தோசை ஊற்றி கொடுன்னுவார். அதே மாதிரி தான் நேற்றும் நடந்தது. நாங்கள் எங்கேயா ஊருக்கு இதை மாதிரி போயிருந்தால் தான் அவர் வெளியே வாங்கி சாப்பிடுவார். மற்றபடி வீட்டில் நாங்கள் எங்கேயா போகும்போது ஒன்று இட்லி அது மாதிரி ஊற்றி வச்சுட்டு போயிடுவேன், சப்பாத்தி அது மாதிரி. ஒவ்வொரு நாள் ரொம்ப முடியலன்னா தான் நீங்கள் வெளியே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிடுவேன். அதே மாதிரி தான் நேற்று கொஞ்சம் டயர்டாகவும் இருந்தது, வெளியும் போகணுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு நாளாக நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு தான் போனேன். ஆனால் அவர் கடைசியில் எப்பவும் போல் அதே மாதிரி தான் பண்ணுவார்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன், நான் ரைஸ்லாம் வாங்கி சாப்பிட போகிறேன் அப்படின்னு எங்களை வெறுப்பேற்றிட்டு இருந்தார். நீங்கள் ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்களும் கிளம்பி போயிட்டு வந்தோம். வந்த உடனே பார்த்தா அவர் சொன்ன மாதிரியே தோசை தான், கடைசியில் தோசையை தான் வேணும்னு சொல்லிட்டு தோசை தான் அவருக்கு சுட்டு கொடுத்துருந்தேன். அன்றைக்கி மதியானம் பூண்டெல்லாம் நல்லா உரித்து போட்டு நல்லா திக்காக நல்லா புளி குழம்பு மாதிரி செஞ்சுருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் சூடாக சாப்பாடோடு சேர்த்து சாப்பிடும்போது. சரின்ட்டு அந்த குழம்பு தான் கொஞ்சம் இருந்தது. தோசைக்கு அவர் விரும்பி சாப்பிடுவாருன்ட்டு அதனால தான் தோசை ஊற்றி கொடுத்துருந்தேன். இப்போ கிச்சன்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தாங்க மனசுக்கு திருப்தியாக இருந்தது. கொஞ்சம் சாப்பாடும் இருந்தது. சரின்ட்டு நாங்களும் அதுக்கப்புறமா கடன்னு கிளம்பிட்டோம். சரி, எங்கேயாவது வெளியே போகும்போது தான் என்ன ட்ரெஸ் போடுறது அதுதாங்க மெயினாக நமக்கு ஒரே குழப்பமாக இருக்கும். இது அன்னைக்கு போட்டோம், இது இவங்க ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டோம்லன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் அதுக்கப்புறமான்ட்டு டக்குன்னு ஒரு புடவை எடுத்து கட்டிட்டு அதுக்கப்புறமா பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து பாப்பாவுக்கும் என் பொண்ணுக்கும் பூவெல்லாம் வச்சு விட்டுட்டு நானும் டக்குன்னு ரெடியாகி கிளம்பிட்டேன். கிளம்பி முடிச்சுட்டு பசங்களை ஃபஸ்ட்டு அனுப்பிச்சிட்டேன். நீங்கள் போய் வேனில் ஏறி உட்காருங்க, நான் அதுக்கப்புறமா பின்னாடி வரேன். எல்லாருமே வருவாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு போய் உட்காருங்க, நான் அதுக்கப்புறம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு என் பொண்ணையும் பையனையும் ஃபஸ்ட்டு அனுப்பிச்சிட்டேன். அவங்க அத்தை வீட்டில் போயிட்டு இருங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா வேன் அந்த தெருவில் தான் நிறுத்துவாங்க, எங்கள் அண்ணி இருக்காங்களே அங்கே தான். சரின்ட்டு அதனால தான் ஃபஸ்ட்டு குழந்தைங்கள போக சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் வீடெல்லாம் பூட்டிட்டு நானும் கிளம்பி போயிருந்தேன். எல்லாருமே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் இன்னும் 2-3 பேர் தான் லாஸ்ட்டாக போயிருந்தோம். சரின்ட்டு டக்குன்னு ஏறிலாம் உட்காந்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். மேடவாக்கத்தில் தான் கல்யாணம். கரெக்டாக எங்கள் வீட்டிலேருந்து மண்டபத்துக்கு போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கிட்ட ஆச்சு. மேடவாக்கன்றதுனால சரின்ட்டு நல்லா பேசிக்கிட்டே ஜாலியாக போனதுனால டைம் போனதே தெரியல. மண்டபத்துக்கு போயிட்டு பொண்ணு மாப்பிள்ளைக்கு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு காஃபி இருந்தது, காஃபிலாம் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறமா நாங்களும் செல்ஃபி வீடியோ அது எல்லாமே எடுத்துகிட்டு அப்புறமா சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு சாப்பிட போயிருந்தோம். அன்றைக்கி சாப்பாடு ரொம்பவே நல்லா இருந்தது. ஆனால் கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்டதால எங்களாலலாம் அந்த அளவுக்கு சாப்பிட முடியல.
அன்றைக்கி வந்துட்டு சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குலோப் ஜாமுன் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா பிரிஞ்சி சாதம், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல், கோஸ் பொரியல், அதுக்கப்புறம் அப்பளம், பாயாசம், அப்புறம் சன்னா கிரேவி, சப்பாத்தி இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. பிரிஞ்சி சாதம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. சன்னா கிரேவி ரொம்பவே சூப்பராக இருந்தது. எங்கே போனாலும் நம்ம குலோப் ஜாமுன்னா சொல்லவா வேணும், அது இன்னும் சூப்பராக இருந்தது. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒயிட் ரைஸ் மட்டும் கொஞ்சமாக வாங்கினேன். கொஞ்சமாக பிரிஞ்சி சாதம் வச்சுருந்தாங்க, ஒரே ஒரு சப்பாத்தி கொடுத்தாங்க. சன்னா கிரேவியோடு சாப்பிட்டு அதுக்கப்புறமா சாப்பாடு, வத்த குழம்பு, சாம்பார் எல்லாமே இருந்தது. ஆனால் நான் கொஞ்சமாக சாப்பாடு வாங்கி லாஸ்ட்டாக ரசம் ஊற்றி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு கீழே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். கொஞ்சமாக ஐஸ்கிரீமும் வாங்கி சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தோம். மாப்பிள்ளையோட தங்கச்சி தான் டான்ஸ் ஆடியிருந்தா. கரெக்டாக அவள் டான்ஸ் அப்போ தான் ஆடுறான். வேன் டிரைவரும் சாப்பிட்டு வந்துட்டோம், கிளம்பலான்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நாங்கள் போனவங்க எல்லாருமே சரி நம்ம வேன் டிரைவர் சொல்லும்போதே நம்ம கிளம்புனா தான் நமக்கும் கரெக்டாக இருக்கும். ஒரு 10 மணிக்குள்ளே வீட்டுக்கு போக முடியும். நாங்கன்னு கிளம்பி வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.